அதாவது இரட்டை என்ஜின் சர்க்கார் நடத்தக்கூடிய பிஜேபியும் மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி நடத்தக்கூடிய எந்த மாநிலமும் தமிழ்நாட்டை போல ஒரு அனைத்து துறைகளையும் முன்னிலை வைக்கல. இரட்டை என்ஜின் சர்க்கார் கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் இரட்டை என்ஜின் சர்க்கார்லாம் நடந்துட்டு இருக்கு. 10 வருஷம் இந்த 10 வருஷம் சேர்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கு, 30 வருஷம் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த மாநிலங்கள்ல வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை வந்து ஒரு பகைமையான மாநிலங்களாக கருதி அந்த மாநில மக்களுக்கு எதிராக செயல்படுவது, ஆளுநரை வைத்து செயல்படக்கூடிய ஒரு மாநில மக்களுக்கே எதிராக செயல்படக்கூடிய கட்சி தான் பிஜேபி என்ற கட்சி. அப்போ அந்த பிஜேபி என்ற கட்சி வந்து ஒரு சுத்த சுயப்பிரகாசமான கட்சி இல்லை. எலக்ட்ரல் பாண்ட்ஸில் சுப்ரீம் கோர்ட்டே சந்தி சிரிச்சது, மிரட்டியது. மிரட்டின பிறகுதான் ஸ்டேட் பேங்க் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. யாரெல்லாம் இடி ரைடு விட்டாங்கன்றதுக்கு எல்லா டாக்குமெண்ட் டேட்டா எவிடன்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஆக்சுவலாக 2G கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வை நடத்தின சுப்ரீம் கோர்ட்டு இதை நடத்தியிருந்தா இவரோட வண்டவாளம் தண்டவாளத்தில் வெளியே வந்திருக்கும். ஒன்று, ஊழலை பற்றி பேசுறதுக்கு பிஜேபிக்கு எந்த விதமான தகுதி இல்லை. அதே மாதிரி தமிழகத்திற்கு எதிராக தமிழகத்தினுடைய எண்ணங்களுக்கு, தமிழகத்தினுடைய ஆஸ்பிரேஷனுக்கு, தமிழகத்தினுடைய மாணவர்களுக்கு, தமிழகத்தினுடைய மக்களுக்கு, தமிழகத்தினுடைய மாநில சுயாட்சிக்கு எதிராக அனைத்து வழியிலும் செயல்படக்கூடிய அரசு தான் பிஜேபி கட்சி. அந்த கட்சியை வந்து கூட்டணி மூலமாக அதிமுகவை அழித்து தமிழகத்திற்குள் கொண்டு வருவதை அதிமுக தொண்டர்களே விட மாட்டாங்க. சாக்கடையிலிருந்து சந்தனத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த சாக்கடையில இருந்து இல்ல பாஜக நண்பர் சொன்னாரு அதிமுக ஊழல் விவகாரம் எல்லாம் ஒன்று கிடையாதுங்கிற மாதிரி அவர் ஒரு நல்ல நற்சான்றிதழ் கொடுத்தாரு. நீங்க கூட கேட்டீங்க, அது யாரோ நண்பர் சொன்னாரு, முன்னாள் தலைவர் அண்ணாமலையார் அடுத்த வாரம் அதிமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என்று இப்பதான் கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்புதான் சொன்னாரு. இப்ப பாருங்க மாத்துறாங்க. அதனாலதான் இந்தியா கூட்டணிக்கு அழகாக சொன்னாங்க, ஐயா பாஜக என்பது ஒரு வாஷிங் மிஷின், தலைமை இயந்திரம், அங்க வந்து ஊழல் பேரவழிகளை உள்ள போட்டா அவங்க சுத்தபத்தம் ஆயிடுவாங்க ஐயா என்று. இதுதான் மகாராஷ்டிராவில பல மாநில நடந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டில் அதிமுக பொறுத்தவரையில ஊழல் எல்லாம் ஒண்ணு கிடையாது கேட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஊழலையே சட்டபூர்வமாக்கின ஒரே ஆட்சி மோடி ஆட்சி தான், தேர்தல் பத்திரங்கள் மூலமாக. அப்ப தெளிவாக அந்த மாதிரி பண்ணாங்க. இப்ப கூட ஒரு விவகாரம் ஒரு ஊடகம் தெளிவா போட்டு இருக்குது, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் 125 கோடி ரூபாய் பாஜக கட்சிக்கு கொடுத்திருக்கு. அதற்கு சில வாரங்களுக்கு முன்புதான் அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கு மோடி அரசுன்னு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், 10-15 நாள் அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா பாஜக தரப்புல இருந்து 125 கோடி ரூபாய் வாங்கினாங்களா இல்லையான்னு பதிலே இல்லை. ஆகவே அவங்களுக்கு ஊழல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. அவங்களோட சேர்ந்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, சேராத வரைக்கும் அப்படித்தான் சொல்லுவாங்க. வந்து இதுல வந்து நம்முடைய அதிமுக ஆதரவாளர் ஒரு முக்கியமான பாயிண்ட பல விஷயங்களை பூரா சொன்னாரு. பாலவேல் நீங்க கூட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, ஆளுநரை பத்தி விவகாரங்கள்லாம் வரும் பொழுது. என்ன விஷயம்னா, ஏங்க இப்படி ஒரு அசிங்கம் இந்தியாவில் நடந்திருக்குமா? ஒரு ஆளுநரை வச்சு மாநில உரிமைகளை பூரா பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 10 மசோதாக்களை 2வது தடவை திருப்பி அனுப்பணும், அதை கொண்டு போய் ஜனாதிபதிக்கு அனுப்புறது அது இல்லீகல், சட்ட விரோதம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி ஆளுநர் கையெழுத்து போடாமலே 10 சட்டமாக்கி. இந்த ஆளுநர் தொடரலாமா? எந்த அடிப்படையில் அவர் மீண்டும் தொடர்றாருன்னு அதிமுக கட்சியா பாஜக கேட்காது. அப்படி என்றால் பாஜகவோட கூட்டணி என்பது அந்த கட்சி என்கிற ஓநாயோடு அதிமுகவை மட்டுமல்ல தமிழ்நாட்டு உரிமைகளையும் அந்த ஆட்டையும் பறி கொடுக்கிற கொடுமை. அவர் அந்த உருவாக்க சொன்னதுனால நான் மீண்டும் சொல்றேன், அதான் கவலை. நமக்குள்ள கவலை வந்தால்தான் அதிமுக அழிஞ்சா பரவாயில்ல, ஆனால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை அனைத்தையும் ஒழிச்சு கட்டுகிற வேலை ஒண்ணுல. நீட்டை பத்தி ஒரே விஷயம் சொல்லிடுறேன்,
பாட்டாளி மக்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப நல்லா கேட்டுச்சாரு. இன்னைக்கு கூட வந்திருக்கு. ஏயா நீட்டு கொண்டாந்துருக்கீங்களே மோடி அரசு, அதன் காரணமாக மருத்துவ கல்வியுடைய தரம் உயரவும் இல்லை, மருத்துவ கல்வி வணிகமாவது குறைவும் இல்லை. எதுக்கு கொண்டாந்தீங்க? தயவு செய்து பேசலாம். நன்றி நன்றி. இதெல்லாம் வரப்போகுது. பேசுவோம், இன்னொரு தருணத்துல பேசுவோம். மாநில கட்சிகளை பாஜக எப்படி கையாண்டு இருக்கோ அதே மாதிரியான ஒரு நிலைமை இங்க அதிமுகவுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு அக்கறையின் பால் இந்த விமர்சனத்தை வைக்கிறோம் அப்படிங்கிறது திரு பொன்ராஜ் அவர்களுடைய வாதமும் கூட. ஆடு நனையதேன்னு பல ஓணாங்கள் கவலைப்படுறாங்க. அது அவங்க பிரச்சனை. நல்ல ஆக்கப்பூர்வமான நல்ல வார்த்தைகள் இருக்கு. நல்ல வார்த்தைகள். நார்மல் பேரு குறிப்பிட்டு ஒருத்தர் இந்த கருத்தை சொல்றாரு அப்படின்னு போதும் பொருந்தும். ஏன்னா அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஊழல் ஆட்சி அப்படின்னு அவர் பேசுறாரு. அந்த கேஸ் மிஸ்டர் பாலாஜி மேல கேஸ் போட்டது முதல்ல யாருங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட கேஸ் யாருங்க? அவரை பத்தி யார் என்ன பேசினாங்க? அந்த பிரச்சாரத்துல திரு அன்றைய துணை முதல்வர் பேசின பேச்சு என்னங்க? இதே செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசின பேச்சு என்னங்க? இன்னைக்கு 8 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு உங்க இதுல கட்சியில அமைச்சர்களா இருக்காங்களே, அவர்கள்லாம் எதனால வந்தாங்க? அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இவர் கூட சொன்னார் பாஜக பல கம்பெனியை எல்லாரையும் மிரட்டி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல, சும்மா அடிச்சு விடுறதுதான். ஆனா சிவசங்கரன் ஒருத்தர் இருக்காருங்க, ஏர்செல் கம்பெனியை வச்சிருந்தவர். அவர் சொல்லியிருக்காருங்க, இந்த 10 வருஷம் மாதிரி முன்னாடி 10 வருஷம் இல்ல, என்னுடைய கம்பெனியை அரசியல்வாதிகள் என்னை நிர்பந்தப்படுத்தி என் கம்பெனியை நாசப்படுத்தினார்கள்னு அந்த சிவசங்கரன் ஒரு தொழிலதிபர் சொல்லியிருக்காங்க. எங்க மிரட்டுறது எங்க ஒடுக்கிறது எல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரியும். பப்பட் ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. என்ன தெரியுமா பப்பட்னா? ஜல்லிக்கட்டு காட்டு மிராண்டி ஆட்டம்னு சொன்ன போது அமைதியா இருக்கிறது தான் பப்பட். மீத்தேன் எரிவாயு இங்க நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்ற போது அமைதியா இருந்தாங்கல்ல, அதான் பப்பட். காவிரி மேலாண்மை வாரிய ட்ரிபியூனல் ஆர்டரை அமைக்க 5 வருஷம் தமிழ்நாடு மக்களுக்காக உரிமையை அமைக்க வைத்திருந்தாங்க இல்லையா? 12 அமைச்சர்களும் இருந்து மாநில உரிமை பேசுவது அங்கேயும் பேசாம இருந்தாங்க இல்லையா? அப்பதான் பப்பட். கூட்டணி 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு உங்க யூபி அரசாங்கத்துல நீங்க அங்கம் வைத்த அவஸ்தாங்கல்ல, இது 4வது வருஷமா பல டிபேட்ல கேக்குறோம். ஒரு வெள்ளை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முதலீடு? நான் என்ன கேக்குறேன்னா, பாஜக கூட்டணியில இருந்த அதிமுக இருக்கும்போது தர்மத்துக்காக ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னாங்களே, என்று மீண்டும் 4வது வருஷம் பல விவாதத்தில் திருப்பி திமுக சார்ந்தவர்களை கேக்குறோம். உங்களால அந்த லிஸ்ட கொடுக்க முடியுமா? என்னால கொடுக்க முடியும். இது ஒரு ஓபன் சேலஞ்ச். ஓகே, பேசுங்க. மற்றவங்களுக்கு நேரம் கொடுக்கணும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு நிமிஷம். இவரு நாங்க எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் திரும்ப ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. 2 பேர் பேசுங்க. மதுரை வயல் ஹார்பர் திட்டம் நாங்க தாங்க கொண்டு வந்தோம். கத்திப்பாரா கொண்டு வந்தோம். பல ரயில்களை கொண்டு வந்தோம். உள்ள 10 வருஷம் இருங்க. மாநில உரிமையில என்ன பிரச்சனை? மாநில உரிமை ஜல்லிக்கட்டு துணைவேந்தர் போட மாட்டாங்க. சர்ச் கமிட்டியை போட மாட்டாங்க. கொச்சை பேசுங்க. மாநில அரசுடைய கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்துங்க. 2 பேர் பேசுங்க. காங்கிரஸ் இல்ல சொல்லிருக்காரு பயன்படுத்திருக்காரு ஜெயராம். நீங்க அவரை கண்டிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி நேரம் கொடுத்தனோ அப்படி மற்றவர்களுக்கும் நான் வாய்ப்பு